நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே எபிரேய நிருபத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களிலே நான் சொன்னது போல இந்த புதிய ஏற்பாட்டினுடைய இந்த ஊழியம், இயேசுவினால் உண்டான ஊழியம், பழைய ஏற்பாட்டை காட்டிலும் எப்படி கனம் உள்ளதாக இருக்கிறது என்பதை அவர் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒரு கம்பேர் பண்ணி அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கடந்த வாரங்களிலே நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்கு பங்காக வகை வகையாக ஆண்டவர் திருவுளம் பற்றினார். இப்பொழுது தம்முடைய குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை அவர் விளக்கினதை நாம் வாசிக்கிறோம். நான் இன்றைக்கு அடுத்த பகுதிக்குள்ளே நான் செல்லலாம் என்று எண்ணுகிறேன். இது ஒரு நீண்ட பகுதியாக நாம் பிரிக்கலாம். எபிரேயர் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து 2 அதிகாரம் 4 வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாக அவர் எழுதுகிறார். தேவ தூதர்களை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் இன்றைக்கு ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் அதிலே வாசிக்கிறேன். 4 வசனத்திலே இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டோ. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொன்னார். தேவ தூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நாம் வாசித்த இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போதே விளங்கியிருப்பீர்கள். தேவதூதர்களை குறித்து அவர் சொல்லி தேவதூதர்களை காட்டிலும் இயேசு எப்படி மேன்மை உள்ளவர் என்று எபிரேயர்களுக்கு விளக்கிறதை காண்கிறோம். அவர்கள் நினைத்தார்கள், மோசேயின் மூலமாக தேவதூதர்களை கொண்டு இந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது, அவர்களை விட இயேசு பெரியவரா என்று உள்ள கேள்விக்கு அவர் பதிலளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவதூதர்களை நாம் சற்று அறிந்து கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த எபிரேயர்களை குறித்து நீங்கள் வாசிக்கும்போது இந்த எபிரேயர்களுக்குள்ளே 2 குரூப் இருந்தாங்க. அவர்கள் ஒரு கூட்டம் தேவதூதர்கள் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு கூட்டத்தார் தேவதூதர்கள் உண்டு என்று விசுவாசித்தார்கள். உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர்களுக்கு முன்பதாக நியாய தீர்ப்பிலே நிற்கிற வேளையிலே ஒரு அருமையான காரியத்தை பவுல் செய்தார். அவங்க நியாய விசாரணைக்காக பவுலை கொண்டு வந்திருக்காங்க. 23ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான்.
அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் ரெண்டாக பிரிந்தன. என்னத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அப்போ அந்த இஸ்ரவேலருக்குள்ளேயே ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் சதுசேயர் சொல்கிறாங்க தேவதூதர்லாம் கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது. ஆனால் பரிசேயர்னு சொல்கிறவங்க இந்த வேத பிரமாணத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கை கொள்கிறவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு தேவதூதர் இருக்கிறாங்க, உயிர்த்தெழுதலும் இருக்குது அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே ரெண்டு கூட்டம் இருக்குது. இப்போ இவர் நியாயம் தீர்க்கப்படுறதுக்கு நிற்கிறாரு. நின்னா உங்களுக்கு தெரியும், அவர்கள் ரொம்ப வைராக்கியமான ஜனங்கள். அவர் அப்படியே பார்த்தா ரெண்டு கூட்டத்தார் உட்காந்துருக்காங்க. இவங்களுடைய ட்ரெஸ்ஸே வித்தியாசமாக இருக்கும். பரிசேயர் சதுசேயர் அவங்க உடைகளே வித்தியாசமாக இருக்கும். இவர் பார்த்தாரு, ரெண்டு கூட்டத்தார் இங்கே இருக்காங்கன்னு பார்த்த உடனே ரொம்ப அழகாக என்ன பண்ணிட்டாரு, நான் பரிசேயன், நான் பரிசேயனுடைய குமாரன், நான் உயிர்த்தெழுதலை குறித்து நான் இனி வர்ற ஜீவனை குறித்து நியாயம் தீர்க்கப்பட நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துடுச்சு. ஏன்னா ஒருத்தன் தூதன் இல்லைன்றான், ஒருத்தன் உண்டுன்னு சொல்கிறான். ஒருத்தர் சொல்கிறாங்க அவன் தேவதூதன் அவங்ககிட்ட பேசியிருக்கலாம் அப்படின்னு, ஒருத்தர் சொல்கிறார் அது தேவதூதனே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதில் இவருக்கு நல்லதாக போச்சு. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டான்ற மாதிரி ஊரை ரெண்டு படுத்தி விட்டார். ரெண்டு பேர் சண்டை போட்டு காரியங்கள் வேறு விதமாக போயிடுச்சு. இதிலேருந்து நம்ம என்ன கண்டுக்கணும்னா, அவங்க கூட்டத்துக்குள்ளேயே தேவதூதர்கள் உண்டு. பரிசேயர் சொல்கிறாங்க தேவதூதர்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க. சதுசேயர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த தேவதூதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு பெரிய திரள் கூட்டமான ஒரு கூட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு புதிய ஏற்பாட்டிலே அவர் சொல்லும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே தயவு செய்து 26ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னபோது 26ஆம் அதிகாரம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 53ஆம் வசனத்தில், இப்பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். இயேசு பிடிச்ச உடனே பேதுரு கையில் பட்டயம் இருந்துச்சு. பட்டயத்தால் வேலைக்காரனுடைய வலது காதரை வெட்டிட்டான். அப்போ இயேசு சொன்னார், பட்டயத்தை உரையில் போடுப்பா. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினாலேயே சாவான். அவனுடைய முடிவு அதில் தான். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால்தான் முடிவான். நீ பட்டயத்தை கையில் எடுக்காத, பட்டயத்தை உரையில் போடு. நான் இப்போ எங்கள் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டா நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். ஒரு லேகியோன் என்று சொல்லு ஒரு ரெஜிமெண்ட், 6000 பீப்புள். ஒரு இதில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 6000 பேர் இருப்பாங்க. அதான் அவங்க ரோமதுபடி லேகியோன் என்று சொல்லுகிறது. நம்ம பட்டாள பிரிவு என்று சொல்லுகிறது போல் அவங்க லேகியோன் என்று சொல்லுகிறார்கள். அப்போது அந்த 6000 பேர் ஒரு லேகியோன். இப்போ ஏன் சொல்லுகிறார், நான் இப்போ வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார்னு நினைக்கிறியா? அப்போது 12 லேகியோன்னா 6000 நீங்கள் 12 பேருக்குன்னா ஏறக்குறைய 72,000 அவ்வளவு தூதர்கள் வருவாங்க. அப்போது தூதர்கள் என்று சொல்லுகிறது ஒரு சின்ன கூட்டம் இல்லை, அவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் ஒரு அறிவுக்காக நாம் வைத்துக்கொள்வோமானால், எசேக்கியா ராஜா தன்னுடைய எதிரிகள் வந்தபோது எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணான், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ அந்த ராத்திரியில் எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ண போது ஒரு தேவதூதனை ராத்திரியில் அனுப்பினார் என்று சொல்லியிருக்கு. அந்த ஒரு தேவதூதன் வந்தபோது 1,85,000 பேரை ஒரே ராத்திரியில் சங்காரம் பண்ணினான் என்பதாக நாம் ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒன் நைட், ஒரே நைட்டில் 1,85,000 பேரை அவன் தீர்த்து கட்டிட்டான்.
அப்போ ஏன் சொல்கிறாரு, நான் இப்போ வந்து வருவேனானால், கூப்பிடுவேனானால் என்னுடைய பிதாவை கூப்பிட்டா 12 லேகியோன்னு சொன்னால் 72,000 தூதர்கள். யோசித்து பாருங்கள், ஒரு தூதன் ஒரு ராத்திரியில் 1,85,000 பேரை சங்காரம் பண்ணிடுவான். அப்போ 72,000 தூதர்கள் ஒரு டைமில் இறங்கி வந்தாங்கன்னா நீங்கள் பெருக்கி பார்த்துக்கொள்ளுங்க. 72,000 1,85,000 நீங்கள் பெருக்கிறீங்கன்னா இப்போ உள்ள ஜனத்தொகையே பத்தாது. ஒரு நிமிஷத்தில் அத்தனை அதம் பண்ணி முடிச்சிருவான். இயேசு வந்து வல்லமை இல்லாதனால, அவன் இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறதுனால அவங்க நீ ரட்சித்துக்கொள், நீ தேவகுமார் ரட்சித்துக்கொள்னு சொன்னாங்களே, அவர் ரட்சிக்க மாட்டாத ஒரு தெய்வமாக இல்லை. தான் தன் இரத்தத்தை சிந்துவதற்கு, தான் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு வந்ததுனால தான் இவ்விதமான மரணத்தில் மறிக்கணுங்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிக்க தான் வந்தாரே தவிர அவர் கையால் ஆகாதவர் அல்ல. அவர் வந்து கெத்செமனே தோட்டத்தில் அத்தனை பேரை அவர் அழிச்சிருக்கலாம். ஆனால் இயேசு வந்து அழிக்கிறதுக்கு வரல, இயேசு ரட்சிக்கிறதுக்கு வந்தார். அவர் சொன்னால், நான் யாரையும் அழிக்கிறதுக்கு வரல, அழிக்கிறது ரொம்ப ஈஸி, அழிக்கிறதுக்கு வரல, ஒரே நிமிஷத்தில் அதம் பண்ணிடலாம். அன்றைக்கு அந்த மோசேக்கிட்ட சொல்லும்போது கூட, என்னை வீடு ஒரு நிமிஷத்தில் உங்களை அதம் பண்ணிடுறேன்னு சொன்னார். அதம் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகிடும், ஒரே நிமிஷம் எல்லாம் கதையை முடிச்சிடலாம். ஆனால் இயேசு அழிக்கிறதுக்காக வரல, இயேசு ரட்சிக்கிறதுக்காக வந்தார். அதனால் அவர் அதற்காக ஜெபிக்கலை, நம்முடைய ரட்சிப்புக்காக ஜெபிச்சாரே தவிர நம்முடைய அழிவுக்காக ஜெபிக்கலை. அழிவுக்கு பாத்திரமாக அவர் சிலுவையில் தொங்கும்போது கூட நம்முடைய ரட்சிப்புக்காக தான் ஜெபிச்சாரே தவிர தன்னுடைய அத்தனை வேதனையின் நடுவிலே கெத்செமனேயில மாத்திரம் இல்லை, அவர் சிலுவையிலேயும் ஜெபித்தது நம்முடைய ரட்சிப்புக்காக தான், மன்னிப்புக்காக தான் ஜெபிச்சார். அவர் வந்து முடியாமல் போய் சாகலை, எல்லா வல்லமே கையில் வச்சுக்கிட்டு தன்னுடைய தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் மரித்ததாக நாம் வாசிக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் இவர்கள் ஒரு பெரிய திரள் கூட்டமான கணக்கில்லாத அளவிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவர்களுக்கு நிறைய பெயர் பைபிளில் இருக்குது. நீங்கள் அங்கங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர்களுக்கு நிறைய பெயர்கள், முக்கியமாக நீங்கள் வாசித்தீங்கன்னா யோவேல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவர்களுக்கு பராக்கிரமசாலிகள் என்ற பெயரிடப்பட்டிருக்கிறது. யோவேல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். தானியேல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவர்கள் காவலாளர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. தானியேல் 4:13 இவர்களுக்கு காவலாளர் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கிறது. யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோசுவா 5:14 கர்த்தருடைய சேனை என்று இருக்கிறது. ஆண்டவருடைய சேனை, ஒரு பெரிய சேனை ஆண்டவர் வச்சிருக்கார். இப்படி நிறைய பெயர்கள் இந்த வேத புஸ்தகத்திலே தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கேருபீன்களை குறித்து நாம் மிக முக்கியமான அவர்களுடைய பணிகளை குறித்து நம்ம கொஞ்சம் வேத புஸ்தகத்திலிருந்து வசனத்தின் அடிப்படையிலேயே நாம் பார்ப்போமானால், அவர்களுடைய காரியங்களை நீங்கள் முதலாவது வாசிக்கிற இடம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் தான் நாம் அதை வாசிக்கிறோம். அங்கே 3:24 அவர் மனுஷனை துரத்தி விட்டு வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று இருக்கு. கேருபீன்களை ஆண்டவர் காவல் காக்கிறதுக்காக வைத்தார் என்று இருக்கு. அப்போ நீங்கள் இந்த இதில் வாசித்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகள் அந்த முக்கியமான 3 பகுதிகளை வாசிக்கலாம். அவங்க கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர்கள் என்கிற 3 பிரிவை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். தூதர்களை குறித்து வாசிக்கும்போது முதலாவது வாசிக்கிறோம் கேருபீன்கள். இந்த கேருபீன்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பு கொடுக்குறவங்க, காவல்துறை. அந்த காவல்துறைக்கு தலைவன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்களானா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேலின் புஸ்தகத்தில் தயவு செய்து
8வது அதிகாரத்தை அந்த கேருவை பற்றி எழுதும்போது 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவிலே நீ உலாவினாய். அப்போது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீ காவல் காக்கிறதுக்கு. அப்போது ஆண்டவருடைய இதில் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், பாதுகாப்பு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட யாருன்னு கேட்டிங்கன்னா கேருப். நாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டவங்க. மனுஷர்கள் என்னதான் மேன்மை பாராட்டினாலும் நம்மை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் எடுத்த மெட்டீரியல் வெறும் மண். மண்ணினாலே தேவன் நம்மை உருவாக்கி நம்முடைய நாசிலே சுவாசத்தை ஊதி அவர் நம்மை உண்டாக்கினார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களை அந்த கேருப் என்கிற சொல்லுகிற அவர்களை உண்டாக்கினதை நீங்கள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலே இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதேகம், யஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அவனுடைய உடம்பிலே என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மேள வாத்தியங்களும் நாகசுரங்களும் அவன் உடம்பிலேயே இருந்துச்சு, அவனுக்காக இருந்தது. அவன் அந்த மாதிரி ஒரு அற்புதமாக நடப்பிக்கப்பட்டான். ஆகினால்தான் பாருங்கள், இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க விக்கிரகங்களால் அவங்க தெய்வத்தை உண்டாக்கி வச்சுருந்தாலும் அவங்க என்னெல்லாம் போட்டு மூடுறாங்கன்னு பாருங்கள். அவங்க அந்த அலங்கரிக்கிறத பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனம் எவ்வளவு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறது எவ்வளவு அற்புதமானது. எல்லாத்தையும் போட்டு மூடுறாங்க. யாருக்குமே யோசிக்கலை, நம்ம எதுக்கு போட்டு மூடுறோம். ஒரு கல்லுக்கு போட்டு மூடுறோம், ஒரு மரத்துக்கு போட்டு, இதெல்லாம் அவ்வளவு விலை உயர்ந்த இந்த பொன்னையும் இந்த விலை உயர்ந்த கற்களையும் போட்டு மூடுறோமே அப்படின்னு யோசிக்கலை. அப்போது அவன் தேவன் கொடுத்தது எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தாரு. அவனை ஞானத்தினால நிறைச்சாரு. இன்றைக்கு அவங்களுடைய பெரிய மியூசிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேள தாளமும் நாகஸ்வரம் தான். அதுதான் அவங்களுடைய முக்கியம். அந்த அடித்தாலே அவங்களுக்கு அந்த தெய்வங்களுக்கு முன்னால் நின்று மேளமும் தாளமும் நாகஸ்வரமும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான இன்ஸ்ட்ருமெண்ட். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கூட நீங்கள் எசேக்கியேல் முழுவதும் வாசித்தீங்கன்னா கண்களால் நிறைந்து அந்த செட்டைகளால் பறந்து வாசிக்கலாம். அவர் சொல்கிறாரு, இது கேருபீன்கள் என்று நான் அறிந்து கொண்டேன் என்பதாக அந்த எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக கேருப். இன்னொரு கூட்டத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, சேராபீன்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் தயவு செய்து 6வது அதிகாரம் நீங்கள் 2வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து அவங்க கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர்கள் ஆராதிக்கிற ஆராதனையை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இங்கே கிளியராக எழுதியிருக்கு, கேருபீன்கள் அல்ல, இங்கே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற அல்லது ஆராதிக்கிற கூட்டம் யார் என்று சொன்னால் சேராபீன்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போது கேருபீன்கள் என்று ஒரு கூட்டம் காவல் காக்கிற வேலையை செய்கிறது. இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறது என்றால், சேராபீன்கள் என்கிற கூட்டம் அவர்கள் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர்கள் தேவனை ஆராதிக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுவும் ஒரு சேராபீன் என்று சொல்லலை. எவ்வளவு சேராபீன்கள் அங்கே இருந்தாங்கன்னு தெரியல, சேராபீன்கள் என்று சொல்லியிருக்கிறது.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த கேருபீன்கள் என்கிறதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் யாத்திரையாமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 25வது அதிகாரம், யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் நீங்கள் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் நீ வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்திலே ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்திலே ஒரு கேருபீன்களையும் நீ வைப்பாயாக. இதெல்லாம் அப்படி எழுதிட்டு சொல்லி 22ஆம் வசனத்திலே, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலம், அதான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நான் ஆசிரியப்பு கூடாரம் படிக்கும்போது நான் சொன்னேன், வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்தத்தில் தான் இயேசு தேவன் இருந்து ஜனங்களோடு பேசுகிறார். அப்போ அங்கே அந்த கேருபீனை வெறும் எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, பொன்னினால் தகடாக அடித்து 2 கேருபீனை வைக்கணும். அவர் சொல்கிறாரு, இந்த சாட்சி பெட்டியின் மீதிலே இருக்கிற கேருபீன்கள் மத்தியிலே இருந்து நான் உன்னோட பேசுவேன். அப்போ ஆண்டவர் 2 கேருபீனை வச்சுட்டு கேருபீனுக்கு நடுவில் இருந்து பேசுகிறார். இந்த பக்கம் ஒரு கேருபீன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கேருபீன் இருக்குது. இதுக்கு நடுவில் இருந்து கொண்டு தான் ஆண்டவர் பேசுகிறார். அதனால தான் நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 80ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, கேருபீன்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படும். நீங்கள் 99ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, கேருபீன்கள் மத்தியிலே அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்படும். அப்போ தேவன் இருக்கிற இடம் கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே என்று சொல்லியிருக்கு. கேருபீன்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அவரை சுற்றிலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரர் இன்னொரு விதமாக எழுதுவார். 18ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 18ஆம் சங்கீதம் நான் நினைக்கிறேன் 10ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார். அதை சொன்னால் அவருடைய வாகனம் என்று சொல்லுகிறார்கள். அவர் அந்த கேருபீனை அந்த ஜாயின் பண்ணுறாங்க. அதில் இப்போ அவருடைய செக்யூரிட்டி, பாதுகாப்பு, அதற்காக ஒரு வளையத்தை கேருபீன்கள் என்று வைத்திருக்கிறார். இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு இவர்கள். அவர்கள் மத்தியிலே தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அந்த சேராபீன்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரை துதிக்கிறவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த 2 கூட்டத்தாரை பற்றி அங்கே நிறைய காரியங்களை நமக்கு வேதத்திலே சொல்லி இருந்தாலும், மிக முக்கியமான 2 இந்த தூதர்களிலே மிக முக்கியமான 2 பேரை நீங்கள் வாசிப்பீர்களானால் அவங்களுடைய வேலை வித்தியாசமாக இருக்குது. அதை குழுவாக அங்கே சொல்லலை. ஆனால் 2 பேர் ரொம்ப மிக முக்கியமான வேலையை செய்கிறார்கள். ஒன்று, தூதர்களுடைய பெயரை எழுதப்பட்டிருக்கிறது. 3 பேர் தான் எழுதியிருக்கு. ஒன்று சாத்தானுடைய பெயர் லூசிஃபர், இன்னொன்று மிகாவேல், இன்னொன்று கேப்ரியேல். இந்த தூதர்களிலே இந்த 3 பேருடைய பெயரை சொல்லியிருக்கிறது. ஸ்பெசிஃபிக்காக அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய வேலையை சொல்லியிருக்கிறது. இந்த லூசிஃபர் என்று சொல்லுகிறவன் காக்கிறவனாய் இருந்தான். கேப்ரியேலை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவன் நற்செய்தி சொல்லுகிறவனாக இருந்தான். தேவ சமூகத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் ஜனங்களுக்கு அறிவிக்கிறவனாக இருந்தான். ஆனால் நீங்கள் மிகாவேலை நீங்கள் எடுத்தீங்கன்னா, மைக்கேலை எடுத்தீங்கன்னா அவன் யுத்தம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். அவங்களோட வேலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. வாரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா மிகாவேல். அந்த மிகாவேலை குறித்து நீங்கள் தானியேலின் புஸ்தகத்திலே அடிக்கடியாக நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. தானியேலின் புஸ்தகம் தயவு செய்து 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. 21 நாள்
நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில், அதாவது சீஃப், பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே அப்போ உதவியா அவன் அங்கே கிளியரா சொல்லியிருக்கு. மிகாவேல் சொல்றது யார் என்று கேட்டால் பிரதான அதிபதி என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறு ஒருவர் இல்லை. பலங்கொள்றதுக்கு ஒருத்தர் இல்லை. யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதான அதிபதி என்று சொல்லியிருக்கு. ஏன்னா லூசிஃபர் காப்பாற்றுறதுக்காக இருக்கிறவன். அவங்ககிட்ட எல்லா ஆயுதங்களும் எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட. இவங்க வெள்ளி யுத்தம் பண்ணுகிறவர்கள், இவர்கள் செய்திகளை கொண்டு போகிறவர்கள். அப்போ அவனோட பலன் கொள்ளுகிறதற்கு அந்த லூசிஃபர் சேனையோடு அவங்க பலன் கொள்றதுக்கு யார் இல்லை அப்படின்னு கேட்டால் இந்த மிகாவேலை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொன்றை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இன்னொரு வேலையை நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. யூதாவின் புஸ்தகத்தை நீங்கள் வருவீர்களானால் தயவு செய்து நீங்கள் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் என்று இருக்கு. இந்த சம்பவத்தை குறித்து ஒரு ரொம்ப பயத்தோடு நான் சொல்வேன். அந்த நாட்களிலே எபிரேயருக்கு மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கைன்னா அது எதோ சொல்கிறாங்க தெரியாது. மோசே வனாந்தரத்தில் மரித்து போயிட்டார். அவர் மரிக்கிறதுக்கு முன்னாக ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாரு, நான் ஒரு முறை இந்த யோர்தானை கடந்து இந்த கானானை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் நாட் அலௌட், அவர் அனுமதிக்கலை. அங்கே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். கானானுக்குள்ளே நீ பிரவேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை மலையின் மேலே கொண்டு போய் தேவ பிரதத்தில் கொண்டு போய் தேவன் அந்த கானானை முழுவதும் அவருக்கு ஆவியிலே காட்டுகிறார். ஆனால் இவர் அங்கே போக முடியலை. இவர் மரிச்சிட்டார். நமக்கு அவ்வளோதான் தெரியும். மரித்தார், கர்த்தர் அடக்கம் பண்ணினார் என்று நம்ம வேதத்தில் அவ்வளோதான் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் யூதர்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை அடக்கம் பண்ணினது கேப்ரியல் தான் அடக்கம் பண்ணினது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பாரம்பரியமான நம்பிக்கை. இந்த அடக்க ஆராதனை நடத்தினது கேப்ரியல். அவங்க கையில் தான் இதை கொடுத்து ஆண்டவர் அவனை அடக்கம் பண்ணிடுன்னு சொல்லி ஆண்டவர் அடக்கம் பண்ண சொன்னதாக அவர்களுடைய நம்பிக்கை. அப்போ கேப்ரியல் அடக்கம் பண்ண போகும்போது அங்கே எதிர்த்து நின்றவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, சாத்தான் நிற்கிறான். அவன் ஆர்கியூ பண்ணுறான். இந்த மோசே நீ தேவராஜ்யத்துக்கு பங்குள்ளவன் இல்லை, அவன் கர்த்தருக்கு விரோதமாக பரிசுத்த கிரியைகளை அவன் நடத்தலை, ஆண்டவரே கானானுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அவனுக்கு ஆப்போசிட் பண்ணியிருக்காரு. அவன் எதை காட்டினான்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கோபம், அவர் சாந்தம், எத்தனையோ காரியங்களை விட்டுட்டு வந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை போக மாட்ட, நீயும் ஆரோனும் போக மாட்ட அப்படின்னு சொன்னது. அதுக்கு தண்ணீர் அண்டையில் அவர்கள் ஆண்டவர் இந்த மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். ஆனால் இவர் ரொம்ப கோபமாக கலகக்காரரே என்று சொல்லி ஜனங்களை பார்த்து சபித்து, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவர்களை சபித்து அவர் பாறையை அடித்தார். அந்த கோபத்தில் அடித்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவர்களை அடித்து அந்த உடனே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணாதனால நீங்கள் அந்த கானானுக்குள்ளே போக மாட்டீங்க. அப்போ நான் நினைக்கிறேன், இன்றைக்கெல்லாம் பாருங்கள், கர்த்தர் இவ்வளோ பெரிய பரிசுத்தமானுடைய வாழ்க்கையில் என்னென்னவோ தியாகம் செய்து வந்த ஒரு பரிசுத்தமானுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் பாருங்கள் எவ்வளவு ஒரு கோபம். அந்த ஒரே ஒரு கோபம் அவரை கானானுக்குள்ளே போக முடியலை. ஒரு கோபம் மாத்திரம் இல்லை,
என்னை பொறுத்தவரையில் நான் யோசிக்கிறேன், இந்த மோவாபு ராஜா வந்து பிலேயாமை கூப்பிட்டு, நீ இவங்களை சபிச்சிட்டா நான் இவங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சபிக்கிறதுக்காக கூப்பிட்டான். ஆனால் ஆண்டவர் வந்து அவன் சபிக்கிறதுக்கு இடமே கொடுக்கல. அவன் எவ்வளவோ சபிக்க ட்ரை பண்ணான். பலிபீடங்களை கட்டி காளையை செலுத்தி அவன் வந்து பலி செலுத்தி அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணான். ஒரு சாப வார்த்தையை கூறுறதுக்கு, ஜனங்கள் மேலே ஒரு சாப வார்த்தையை கூறுறதுக்கு அவன் தூரதேசத்தில் வந்து நிறைய காணிக்கைகளெல்லாம் வாங்கி அவன் வந்து சபிக்கிறதுக்கு வந்தான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சபிக்கிற வார்த்தை வந்து ஆசீர்வதிக்கிற வார்த்தையை விட ரொம்ப ஈஸி. அவன் என்னவா சொல்லணும், நீங்கள் நாசமாக போங்க, நீங்கள் வந்து ஒளிஞ்சு போங்க, நீங்கள் அழிஞ்சு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுக்கு நிறைய பணம் கொடுக்குறான். ஏகப்பட்ட பணத்தை அவன் வீடு நிறைய வேணுமானாலும் தரேன்றான். இதுக்கு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அனுப்பி அவனை கனம் பண்ணி கூப்பிட்ருக்கான். பாருங்கள், அவன் வார்த்தைக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவனை சபிக்க விடவே இல்லை. அவன் வாயில் இருந்த அந்த சாப வார்த்தை, அவன் குறி சொல்கிறவன், அவன் சபிக்கிறதுக்காக பணம் வாங்குறவன், அவனுடைய வாயிலிருந்து தான் ஜனங்கள் மேலே சாபமான வார்த்தைகளை சொல்கிறதுக்கு நாட் அலவுட். தேவன் அனுமதிக்கலை. ஒரு குறிகாரம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சாபமான வார்த்தைகளை சொல்கிறதுக்கு அனுமதிக்கலை. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ ஊழியக்காரங்க கோபம் வந்துட்டா ஜனங்களை என்னெல்லாமோ வார்த்தை சொல்லிடுறாங்க. அது எவ்வளவு அவங்களுக்கு கேடாக வந்து முடியும்னு தெரியாது. சும்மா வாயை திறந்து ஜனங்களை சபிச்சிடுறாங்க. அவங்க யார்? அவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்கள 1000 குறைகள் இருக்கலாம். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்கள சபிச்சுட்டு சும்மா போயிட முடியாது. ஒரு குறிகாரனுக்கே தேவன் வந்து அலோவ் பண்ணலை. அதனால தான் இயேசு பின்னால் சொல்லும்போது கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ வந்து அந்த காலத்தில் பிதாக்களுக்கு சொன்னாங்க கொலை செய்யாதிருப்பாயகன்னு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் சகோதரனை முட்டாளேன்னு சொன்னால் கூட நீ போக முடியாதுன்னு சொன்னார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம சில வேளைகளில் நம்ம வந்து பிள்ளைகள் மேலே நம்ம கோபம் வந்துட்டா என்னென்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணிடுறோம், என்னென்னமோ வேர்டெல்லாம் யூஸ் பண்ணிடுறோம். ஆண்டவர் சொன்னார், ஏன் அவங்க யார்? அவன் சகோதரன் யார்? என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனை போய் நீ முட்டாளே அப்படின்னு சொன்னீன்னா நீ எங்கே தான் போகணும்னு கேட்டிங்கன்னா எரிநரகத்துக்கு போகணும். ஏன்னா அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சபிக்காதீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கிறத தவிர உங்கள் வாயில் என்ன வார்த்தை வரக்கூடாதுன்னா சாப வார்த்தை வரக்கூடாது. இன்றைக்கி நாம் வந்து பாருங்கள், நிறைய வேளைகளில் ஆத்திரத்தில் அறிவளர்ந்து போயிட்டு நிறையா வீட்டில் கூட மனைவி பிள்ளைகள் எல்லாம் நம்ம உடனே ரொம்ப ஈஸியாக சபிச்சிடுறோம். அது யாருக்கு பின்னால் விளை வரும்னு கேட்டிங்கன்னா மோசே மாதிரி ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்கும்போது தான் தெரியும். நாம் சும்மா இன்றைக்கி நிறையா ஊழியக்காரங்கள்லாம் ஸ்டேஜ் ஏறிட்டாங்கன்னா அவ்வளோதான், வாயில் வந்ததெல்லாம் பேசி அப்படி ஒன்று சபிச்சிருவார் இப்படி சபிச்சிருவாருன்னு தீர்க்க தரிசனம் வேறு, இதில் அந்நிய பாஷை வேறு பேசிக்கிறாங்க. எவ்வளவு ஆபத்தில் அவங்களுக்கு முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேவன் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு நம்மை கழுவி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி நான் சபிக்க முடியும்? ஆண்டவர் சொன்னால் நீங்கள் சபிக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது போல் பாருங்கள், நோவா இருக்கார் பாருங்கள். இந்த நோவா வந்து உலகத்திலேயே ஆண்டவர் அழிச்சிட்ட போது உலகமே அழிஞ்சு போச்சு. உலகமே அழிஞ்ச போது ஒரே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஒரு நீதிமான் உத்தமன், உன்னை நான் சத்தத்தில் நீதிமானாய் கண்டேன் அப்படின்னு சொல்லி தெரிந்தெடுத்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனை வந்து ஆண்டவர் உலகமே அழிஞ்சு போன போது அந்த ஒரே ஒரு மனுஷனை ஆண்டவர் காப்பாற்றினார். அந்த ஒரு மனுஷனால் அவருடைய மனைவி 3 பிள்ளைங்க மருமக்கள்மார் 8 பேர் பேழையில் காக்கப்படுறாங்க. இந்த வெள்ளமெல்லாம் வடிஞ்ச பிறகு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அந்த 8 பேரை அவர் வந்து காப்பாற்றி அவங்கள ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆதாமை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரோ அதே ஆசீர்வாதத்தை அவங்க மேலே சொல்கிறார். நீங்கள் பழுகுங்க, நீங்கள் பெருகுங்க, நீங்கள் பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
நீங்கள் பலுகி பெருகி நீங்கள் பூமியை நிரப்புங்க அப்படின்னு கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சார். ஆனால் நீங்கள் பின்னால் அதே அதிகார சம்பவங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த நோவா போய் திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறவனாகி அவர் அந்த ரசத்தினாலே வெறி கொண்டு அந்த ரசத்தை அவரை புளிக்க வச்சு சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவராக குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருக்கார். அவருடைய பையன் உள்ளே வந்துட்டான். உள்ளே திடீர்னு வந்தான். இப்போ நம்ம இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பெட்ரூம் போடுற காலம் அதில் ஒரு குடிசை ஒரு கூடான எல்லோரும் தான் இருந்தாங்க. பிள்ளை நேராக உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தால் இவர் வஸ்திரம் விலகி படுத்து கிடக்கிறாரு. இது யார் தப்பு? பையன் தப்பா? அப்பா தப்பா? அப்பா தப்பு. அப்பா குடித்து வெறிச்சு உள்ளே படுத்து கிடக்கிறாரு. படுத்து கிடக்கிறவரை அவன் பார்த்துட்ட உடனே அவனுக்கு என்ன செய்யறே தெரியலை. நேராக போய் பிரதர்ஸ்கிட்ட சொன்னான், அண்ணே அப்பா இப்படி படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வஸ்திரத்தை எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு பின்னால் மூடிட்டு போயிட்டாங்க. நிர்வாணம் தெரியாமல் மூடிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்பா மயக்கம் தெளிஞ்சு, இந்த போதை தெளிஞ்சு அப்பா எழும்புறாரு. அப்பா எழும்பி பார்த்தா ஒரு வேற வஸ்திரம் போட்டு தன்னை மூடி இருக்கு. தன்னுடைய வஸ்திரம் விலகி அவர் நிர்வாணமாக இருந்திருக்கிறாரு. அவருடைய வஸ்திரத்தை அவர் வேற ஓட்டுவான்னு விசாரிச்சிருப்பார். எப்படி இந்த ட்ரெஸ் வந்தது அப்படின்னு சொன்ன உடனே விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அவர் ஒரு நீதிமான். அவர் என்ன செய்திருக்கணும்னா, தான் செய்த தவறுக்காக வருத்தப்பட்டிருக்கணும். நம்ம பிள்ளைங்க முன்னால் இந்த மாதிரி நாம் ஒரு நீதிமான், நாம் உத்தம, கர்த்தரால் நாம் சாட்சி பெற்றவன், நாம் இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைங்கள் நிர்வாணமாக பார்க்குற அளவுக்கு நாம் மதிகட்டத்தனமாக செய்துட்டோமேன்னு சொல்லி கன்ஃபஸ் தன் வருத்தப்பட்டிருக்கணும். தான் செய்த முட்டாள்தனத்துக்கு அவர் வருத்தப்பட்டிருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்தார்னா, ரொம்ப துக்கமான சம்பவத்தை நீங்கள் பின்னால் வாசித்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 24-25 வசனத்தில், வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை கானான் சபிக்கப்பட்டவன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அவனை பார்த்தது காம சபிக்கலை, சபிக்க முடியாது. ஏன்னா காம ஆசீர்வச்சது யாருன்னா கர்த்தர். சேம், காம், யாபேத் 3 பிள்ளைங்க, அவங்களுடைய மனைவிமார் இவங்களை ஆசீர்வதித்து இவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். அதனால் தேவன் ஆசீர்வதிச்சதுனால இவன் யாரை சபிச்சான்னு கேட்டிங்கன்னா, செய்தது காம் தான் பார்த்து போய் சேம் யாபேத்துக்கிட்ட சொன்னவன். இப்போ தெளிஞ்சு பார்த்த உடனே, இவன் செய்துட்டான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணான்னா, காம சபிக்கலை, காமுடைய பிள்ளை கானானை சபிக்கிறான். கானான் சபிக்கப்பட்டவன். யார் சொன்னது தெரியுமா? ஒரு நீதிமான், ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்துக்குள்ள சாபம் தேவன் கொண்டு வரல. இன்னைக்கு சாபத்தை யார் கொண்டு வர்றதுன்னா, நம்ம தான் கொண்டு வரோம். நம்ம வீட்டுக்குள்ள சாபத்தை கொண்டு வர்றது கர்த்தர் இல்லை, சாத்தானும் இல்லை. நீங்கள் நினச்சிடக்கூடாது எவனோ செய்வனை வச்சுட்டான், சூனியை வச்சுட்டான்னு. நம்ம வாயில் தான் நம்ம சூனியை வச்சோம். நம்ம தான் சூனியை வச்சுக்கிறோம். நம்ம வாயால் தான் நம்ம கெட்டோம். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆசீர்வதிக்கிறதையே அன்றி நீங்கள் சபிக்காதீங்க. யாரை கூட சபிச்சிடாதீங்கன்னா, உன் சத்ருவை கூட சபிச்சிடாத. உன்னுடைய வாயை திறந்து உன்னுடைய சத்ருவை கூட சபிச்சிடாத. சத்ருவையே சபிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது எனக்கு எத்தனை பெற்றோர் மதியீனமாக தங்களுடைய பிள்ளைகளை சபிக்கிறாங்க, தங்களை பிள்ளைகள் மேலே சாபத்தை கூறுறாங்க. ஒரு அம்மா ஒரு நாள் சொல்லுது, ஏய் உன்னை எவன் கட்டிக்கிறான் பார்க்குறான்டி. இந்த அம்மா சவால் யாருக்கு? பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு, அதுக்கு உன்னை எவன் கட்டிக்கிறான் பார்க்குறேன். அப்புறம் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே நல்ல மாப்பிள்ளையா தார். நீ தான் சவால் விட்டுருக்க. தேவதூதனை போல மாப்பிள்ளை வேணுமா? இப்போ எப்படி வருவான் தேவதூதனை? நீங்கள் தான் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்களே, நீ எவன் கட்டிக்கிறான் பார்க்குறேன்னு. இதெல்லாம் விசுவாசிகள் ரொம்ப வாய் அடக்கம் இருக்கணும், ரொம்ப நாவு அடக்கம் இருக்கணும். யார் மேலே சாபத்தை கோரும்? நீங்கள் பாருங்கள், இந்த கானானை சபிச்சிட்டாங்க. முடிவை நீங்கள் பார்த்தீங்களா?
ஆண்டவர் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த அழிக்கிறதுக்கு தெரிந்து கொண்டார் பாருங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கானான்லேருந்து வந்தவங்க தான் எபூசியர், எமோரியர். அசுத்தமான 7 சந்ததிகள் பிறந்தது இந்த கானான்லேருந்து தான். அதனால தான் ஆபிரகாம் தன்னுடைய வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்போது அவர் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொன்னார்னா, இந்த கானானியரிடத்தில் நீ பெண் கொள்ளக்கூடாது. ஏன்னா இது என்ன சந்ததி? சபிக்கப்பட்ட சந்ததி. இன்னைக்கு சிலர் சொல்கிறாங்க, ஏன் கானானில் பெண் கொள்ளக்கூடாது, சொந்த ஊருக்கு போன்னு சொன்னால் நம்ம ஜாதியில் பொண்ணு எடுன்னு சொன்னேன் பிரசங்கம் பண்ணுறாங்க. தட்ஸ் ராங். ஏன் வந்து இந்த பொண்ணை கொள்ளக்கூடாதுன்னா இது சபிக்கப்பட்ட சந்ததி. கர்த்தர் வந்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அவங்கள முற்றிலும் அழிச்சார், கானானை அழிச்சார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி பூமியிலே பலுகி பெருகி நிரப்பி ஆண்டு கொள்ள வேண்டிய சந்ததி அழிவுக்கு எத்தனமாய் மாறின காரணம் கேட்டிங்கன்னா, தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கே சூனியம் வச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நோவா. நம்ம எவ்வளவு பழைய ஏற்பாட்டுங்க இன்றைக்கி பாருங்கள், நம்ம அபிஷேகம் பெற்றோன்னு சொல்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோன்னு சொல்கிறோம், வேணுமானா தீர்க்கத்தன்னு சொல்கிறோம், ஊழியம் செய்கிறோன்னு சொல்கிறோம். நம்மளோட வாயை திறந்த சாபந்தான். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்து போகாதீங்க, பயத்தோடு நான் சொல்கிறேன், நீங்கள் அறிஞ்சுக்குங்க. நாம் ஒரு மேலே ஆசீர்வாதம் ஆண்டவர் சொன்னார், வீட்டில் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டில் ஆசீர்வாதத்தை கூறுங்க. அங்கே சமாதானத்துக்கு பாத்திரமானு இருந்தால் அது அங்கே தங்கும், இல்லாட்டா இதே மாதிரி நீங்கள் யோசித்துங்க. நான் ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறேன், பிரதர் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்கிறேன். அவன் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் இல்லாமல் இருந்தான்னா நான் சொன்ன ஆசீர்வாதம் என்கிட்டே வந்துடும். இதே ஃபார்முலா தான் நீங்கள் ஒருத்தனை சபிக்கிறீங்க. அந்த சாபத்துக்கு அவன் வந்து பாத்திரவான் இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் ரிப்பீட் உங்ககிட்ட தான் வரும். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கான், அந்த சாபம் எங்கே வந்து சேரும்? உங்ககிட்ட தான் வரும், உன் தலைமையில் விடிஞ்சிரும், உன் தலைமையில் விடிஞ்சிரும். எக்காரணம் கொண்டும் பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் வாயை திறந்துடாதீங்க. சாப வார்த்தைகளை, உங்களுக்கு கோபம் வந்துட்டா என்ன வேணாலும் பேசலான்னு சொல்லி பேசிடாதீங்க. அத்தனை உங்கள் தலைமையில் திரும்பி விடியும் போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது நீங்கள் தான் அதை அனுபவிக்க வேண்டியா இருக்கும். நீங்கள் எத்தனை அழுதாலும் அது வந்து அதை நீக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தானே கேட்டீங்க. உங்கள் பிள்ளை சபிச்சது யார்? கானானை சபிச்சது யார்? கானான் மேலே சாப வார்த்தை கூறினது யார்? ஆண்டவராக கூறினார்? இல்லை, ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்தார். நான் சொல்லுவேன், ஒரு சாபமான வார்த்தையை ஒரு குறிகாரன் கையிலேயே ஆண்டவர் கொடுக்கல. தான் ஜனங்களை சபிக்கக்கூடாதுன்னு அவனை அடக்கி அவனுக்கு விரோதமாய் வந்து பட்டயத்தை எடுத்துகிட்டு வந்து நான் சொன்ன வார்த்தையை தான் சொல்லணும், நீ வேறு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி குறிகாரனையே எச்சரித்தார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு வந்து ஒரு துணிகரமாக நம்ம பேசிடுறோம், துணிகரமாக வார்த்தைகளை பயன்படுத்திடுறோம். ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் உங்கள் வாயில் இருந்து சாபகரமான வார்த்தைகளை மாத்திரம் யார் மேலேயும், உங்கள் பிள்ளைகளானாலும் சரி, உங்களுடைய சத்துருக்களானாலும் சரி, யாரானாலும் சரி, நம்ம வாயில் இருந்து சாபகரமான வார்த்தை வரவே கூடாது. இது தேவனுடைய மிக கண்டிப்பான கட்டளை. நீங்கள் ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபிக்கவே கூடாது. இது நம்மேல் விழுந்த ஒரு கண்டிப்பான கட்டளை. நீங்கள் அப்படி செய்திருந்தால் நீங்கள் வந்து கதறணும், கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வந்து அழணும். எனக்கு தெரியும், ஒரு பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது. நான் சபை பேரை சொல்ல விரும்பலை. அந்த சபையிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வெளியே போனார். ஒரு நல்ல ரைட் ஹேண்டாக இருந்தவர். இன்றைக்கி அவருடைய ஊழியம் ரொம்ப பிரபலமான ஊழியமாக இருக்குது, ரொம்ப மகிமையான ஒரு ஊழியமாக இருக்குது. அப்போ அவர் இந்த உபதேச விஷயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து வெளியே போயிட்டார். அப்போது வெளியே போனோடனே அந்த சீஃப் பாஸ்டர் சொன்னார், நீ வேணும் எல்லாரும் பாருங்கள், விசுவாசிகள் பாருங்கள், ஆமாம் உடம்பெல்லாம் புழு புழுத்து சாவான், நீங்கள் பாருங்கள், கர்த்தர் எனக்கு சொன்னார் அப்படின்னு ப்ராஃபஸி. சண்டே அவர் அந்த சபையை விட்டு போயிட்டார்.
ஒரு ஊழியக்காரன். அவர் ரொம்ப ரைட் ஹேண்டாக இருந்தவர். ஆனால் அவர் போனதினுடைய காரணம் உபதேச விகற்பங்கள். அவருக்கு சில உபதேசங்களை பற்றி கேட்டார், அவங்க விளக்கம் கொடுக்க முடியல. அவர் ஆனாலும் தனியாக போய் ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கு அவருடைய ஊழியர் மகிமையாக இருக்குது. அவர் வெளியே போயிட்டார். அப்போ ப்ராப்பர்சியா சண்டே மார்னிங் விசுவாசிகள் கவனிச்சிங்க, உங்களுக்கு நான் பயம் உண்டாக்க சொல்கிறேன். அவன் எப்படி சாவான் பாருங்கள், புழுத்து சாவான் அப்படின்னு. இப்போ இந்த செய்தி அந்த பாஸ்டருக்கு போச்சு. அவர் என்ன பண்ணார், உடனே முழங்கால் போட்டு 40 நாள் ஃபாஸ்டிங். ஆண்டவரே, எங்கள் ஃபாஸ்டர் சொல்ல பறிச்சிடக்கூடாது, நான் எந்த பாவமும் செய்யலை, நான் வெளியே போனதே உபதேச வசனத்துக்காக தான் நான் வந்தேன், வெளியே இந்த பறிச்சிடக்கூடாது சொல்லி இவர் அப்பம் பூசியாமல் தண்ணி குடியாமல் ஒரே ஜெபம். முடிவு என்னாச்சு தெரியுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரசங்கம் பண்ணார் பாருங்க பாஸ்டர், உடம்பெல்லாம் புழுத்து போச்சு. கம்ப்ளீட்டாக தலை முதல் பாதம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பயங்கரமான பருக்கள். அவருக்கு உடம்புல ஒரு துணி போட முடியாது. வாழலையில் படுக்க வச்சாங்க, எழுத்தின்படி வாழலையில் படுக்க வச்சாங்க. அவரை சென்னை கொண்டு வர்றதுக்கு, அவர் இருந்த ஏரியா விட்டு சென்னை கொண்டு வர்றதுக்கு அந்த சர்ச் இருந்த சந்து ஒரு சின்ன சந்து, அதுக்குள்ளே கார் போகாது. நேக்கடாக கொண்டாங்க ரோட்டில். எப்படி கொண்டாங்கன்னா, முன்னால் 2 பேர் ஒரு துணியை பிடிச்சிக்கிட்டாங்க, பின்னால் 2 பேர் துணியை பிடிச்சி மறைச்சி அவரை காரில் கொண்டு பேக் சீட்டில் வச்சு வாழையிலையில் படுக்க வச்சு அவரை சென்னை கொண்டாங்க. அதில் தான் அவர் முடிஞ்சார். இப்போ நினைப்பேன், நல்ல சில வேளைகள் அந்த ஆண்டவர் ரொம்ப நமக்கு ஏன் வேத வசனம் சொல்லியிருக்கேன், ஆசீர்வாதத்தை தவிர நீங்கள் வேறு வார்த்தைகளை நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கு. நோவாவினுடைய காலத்தில் அதுதான் சம்பவிச்சது. அப்போ இந்த சாத்தான் ஆண்டவருடைய இந்த மோசேயினுடைய பாடியை கடக்கும்போது அடக்கக்கூடாது. அவர் கோபத்தில் அவர் ஆண்டவருடைய சாபத்தை வாங்கினவர், ஆண்டவர் உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னார். அது அந்த பாடி எனக்குரியது. நாம் இன்றைக்கி எத்தனையோ பாடிய நம்ம பாஸ்டர்ஸ் மாதிரி போய் என்ன பண்ணுறது, கத்தருக்குள்ளே மறிச்சான்னு சொல்லி அடக்கம் பண்ணி ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறோம். அது அடக்கம் பண்ணுறதுக்கு அங்கே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. மோசேயினுடைய பாடி அடக்கம் பண்ணப்படும் போது என்ன நடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பாடி எனக்குரியது அப்படின்னு சொல்லி அவன் சாத்தான் எழுத்து நிற்கிறதா வாசிக்கிறான். அப்போ இவனுக்கு வெறும் நற்செய்தி சொல்கிறவன் தான். காபிரியல் பரலோக செய்தி என்ன உண்டோ நற்செய்தி சொல்கிறவன் தான். அதனால இவனுக்கு என்ன செய்யறது தெரியலை. அப்போ அங்கிருந்து மிகாவேல் திரும்பி வரான். மிகாவேல் உதவியை கேட்குறான். இப்போ மிகாவேல் என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. என்ன வேலை டீசெண்டாக பண்ணுறான் பாருங்க. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நீ நாசமாக போன்னு சொல்லலை, நீ ஒளிஞ்சு போன்னு சொல்லலை, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. முடிச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டு போயிட்டான். இதிலிருந்து ஒன்றே நாம் ஒரு மிக பயத்தோடு நாம் வேத வசனங்களை நாம் வாசிக்க நம்முடைய இருதயம் ஒரு நடுக்கத்தை உண்டாக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளவு கவனமாக இருக்கணும். விசுவாசிகள் சும்மா வாயை திறந்து வாயை விட்டுறாதீங்க. சும்மா கண்ட மாதிரி பேச தெரியும், உங்களுக்கு தான் பேச தெரியும். தூஷண வார்த்தைகளை பேசுகிற வீட்லேயும் தூஷண வார்த்தைகளையும் சாப வார்த்தைகளையும் பேசுகிறது நீங்கள் தவித்திரணும் மாத்திரம். நீங்கள் அப்படி பேசுவீங்கன்னா விசுவாசியாக இருக்க முடியாது. அதெல்லாம் உங்கள் தலைமையில் திரும்பி விடுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஒருவேளை அழுவீங்க, இந்த சாபம் நீங்கிறதுக்கு நீங்கள் அழுவீங்க. நான் ஊழியக்கார மீட்டிங்கில் சொல்லுவேன், அதிகமாக நான் இந்த வசனத்தை நான் சொல்கிறது ஊழியக்காரர்களுக்கு, சபிக்கிறது ரொம்ப ஈஸி. நீ நாசமாக போ, நீ ஒளிஞ்சு போ, நீ உருப்படவே மாட்ட, நீ இதோடு அழிஞ்சு போ அப்படின்னு சாப வார்த்தைகளை பேசுகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த வார்த்தை அவன் நேராக காசு வாங்கிட்டு நேராக அவன் மேலே ஏத்தனான் பாருங்க. ஏத்தன உடனே ஜனங்களை பார்த்து அவன் 4 வார்த்தை சொல்லியிருந்தான்னா ஏகப்பட்ட பணம் கிடச்சிருக்கும். ஆனால் அவன் என்ன செய்தான் பாருங்க, சாப வார்த்தை கூறுறதுக்கு 7 பலிபீடம் கட்டுறான், 7 காளைகளை செலுத்துகிறான். 7 பலிபீடம் கட்டி 7 காளைகளை செலுத்தி என்ன வார்த்தை கிடைக்கும், என்ன வார்த்தையை கொண்டு சபிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறான். அவனுக்கு சாப வார்த்தை கிடைக்கல.
இப்போ நான் சொல்லுவேன் ஊழியக்காரன் மீட்டிங்கில் ஜனங்களை சபிக்கிறதுக்கு 7 பலிபீடம் கட்டி 7 காளைகளை செலுத்தி சாப வார்த்தை பெறுறதுக்கு காத்திருக்கிறானே, அதனால தானே அவனுடைய வார்த்தை அவ்வளோ வல்லமையாக இருக்கு. நீ சபிச்சா சபிக்கப்பட்டவங்கள இருப்பாங்கன்னு சொன்ன காரணம் என்ன? அந்த சாப வார்த்தையை பேசுறது கூட ஓனா பேசலை. ஓனா பேச முடியும், ஈஸியாக பேசிடலாம். இப்போ உங்களை மட்டும் விட்டா நீங்கள் என்ன ஆகுற சொல்லுங்கள்? சும்மா வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது பண்ணிட்டா போதும், உடனே என்ன அழகாக வசனத்தோடு பேசுகிறீங்களே, அபிஷேகத்தோடு பேசுகிறீங்களே, நீ ஒளிஞ்சு போயிடுவாடா, நாசமாக போயிடுவாடா அப்படின்னு வெயிட் பண்ணியா பேசுகிறீங்க? எத்தனை வார்த்தைகள் நீங்கள் சொல்லி யோசித்து பாருங்கள். ஒரு சாப வார்த்தை பேசுறதுக்கு 7 பலிபீடம் கட்டி 7 காளைகளை செலுத்தி காத்திருக்கிறான். அப்படியானா ஊழியர்களாகிய நமக்கு எவ்வளோ உத்தரவாதம் இருக்குது? நம்முடைய ஜனங்கள் மேலே நாம் சொல்கிற ஆசீர்வாதம் பலிக்கணும்னா இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்கு எவ்வளோ நேரம் காத்திருக்கிறீங்க? எவ்வளவு நேரம் நம்ம இந்த ஜனங்கள் மேலே சொல்கிற வார்த்தைக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம்? தேவ சமூகத்தில் முழங்கால் போடுறோம், அதுக்கு என்ன விலை கொடுக்குறோம்? இன்றைக்கி சிலர்லாம் அப்படி கிடையாது. சாட்டர்டே நைட்டு 6 நாள் ஊர் சுற்றுவான், 7ஆம் நாள் சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை தான் ரொம்ப பதவிக்கிட்டு வந்துடும். அவங்களுக்கு உட்காந்து தேடுவான், அவருடைய வசனமாக தேடுவான், எதை பேசலாம், எந்த வாக்குத்தத்தம் கிடைக்கும் தேடுவான். ஏன் ஜனங்கள் மத்தியில் பலிக்கலை? இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களுக்கு என்னென்னமோ வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, ஏன் பலிக்கலை? அவங்க மேலே அதுக்கு விலை கொடுக்கல, அதை உட்கார்ந்து அவங்க காத்திருக்கலை. இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு அவங்க வெயிட் பண்ணலை. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க தங்கள் ஊழியங்களை தவற விட்டதனுடைய காரணம் அது. என்ன வேணாலும் புல்பீட்டில் பேசலான்னு இல்லை, நம்ம இஷ்டத்துக்கும் பேசுறதுக்கு புல்பீட் இல்லை. பலிபீடத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு வெயிட். எவ்வளவு நேரப்பா நீ சேவசால காத்திருந்த? கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை ஜனங்கள் மேலே பலிச்சு ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஊழியக்காரன் அதுக்கு விலை கொடுக்கணும். சும்மா வசனம்தான் பேசுகிறேன்னு பேசிட முடியாது, வசனம்தான் பேசுகிறேன்னு பேசிட முடியாது. வெயிட், நீ உட்கார்ந்து காக்கணும். அந்த ஊழியங்கள் தான் வளரும், அந்த வசனம்தான் பலிக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு விலையை கொடுக்கறது இல்லை. எத்தனையோ வருஷம் ஊழியம் செய்கிறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க, அவங்க வாயில் வர்ற வார்த்தை பலிக்கவே இல்லை. ஒரு சாப வார்த்தைக்கு இவ்வளவு நேரம் 7 பலிபீடம் கட்டி அவன் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டு அவன் சபிக்கிறதுக்கு வந்தான் அப்படின்னா, ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுறதுக்கு நம்ம எவ்வளோ விலை கொடுக்குறோங்கிறது தான் அந்த வார்த்தைக்கு வேல்யூபிள். அதனால தான் சொன்னார், எங்கள் வசனம் வெறும் வசனமாக வராதபடி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு முழு நிச்சயத்தோடும் புறப்பட்டு வந்தது. அந்த வசனம் தான் பலன் கொடுத்துச்சு. சும்மா வசனத்தை மட்டும் பேசிட்டு போயிடல. இன்னைக்கு நிறைய பேர் வசனம் பேசுகிறாங்க, வசனம் முக்கியம் செய்யாது. வசனத்தில் யார் இருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியான வல்லமையோ. வசனம் வெறும் வசனமாய் வராதபடி பரிசுத்த ஆவியுடைய முழு நிச்சயத்தோடு வந்தது. அப்போது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அவன் மோசேயினுடைய சரீரத்துக்காக தர்க்கித்தான் என்பதாக மிகாவேலை குறித்து நான் வாசிக்கிறோம். இந்த மிகாவேலை நீங்கள் கடைசியாக பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் தயவு செய்து 7ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வலு சர்ப்பத்துக்கும் என்ன இருந்துச்சு? தூதர்கள் இருக்கான். இது கடைசி நாளில் நடக்க போகிற யுத்தத்தை குறித்து நான் வாசிக்கலாம். இதுக்கு நான் விளக்கத்தை நான் கொடுக்க விரும்பலை. வெளிப்படுத்தல கடைசியில் நடக்க போகிற யுத்தத்தை பார்த்தீங்கன்னா, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. யுத்தம் எங்கே இருக்குது? இப்போ பூமியில் இல்லை, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று.
உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வெலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடே அதை சேர்ந்த தூதரும். அப்போ அது ஒரு யுத்தம் நடக்குது, பெரிய ஒரு வார். அந்த வாரில் அவங்க ஜெயிக்கிறதை நான் பார்க்குறோம். அங்கேயும் நாம் யாரை பார்க்கணும்னா மிகாவேல் யுத்தம் பண்ணுகிறவனாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். நீங்கள் கேப்ரியலை குறித்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா மிகாவேல் யுத்தம் பண்ணுகிறவனாக இருக்கிறான், லூசிஃபர் காக்கிறவனாக இருக்கிறான். நீங்கள் தானியேலின் புஸ்தகம் தயவு செய்து 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தானியேல் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணினென்று தேவனுடைய நாமத்துக்கு அன்றியும் கேப்ரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணு என்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை நான் கேட்டேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையில் வந்து, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அப்படின்னு செய்தி, நல்ல செய்தி கொண்டு வருகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக தூதனுடைய பெயரை சொல்லி இருக்கிறது. நீங்கள் இந்த நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அவரோட கேப்ரியேலுடைய ஊழியத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் தயவு செய்து 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற, சொல்லுகிறார், நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. 26ஆம் வசனத்தில், 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீது வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவன் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அப்போ மரியாளுக்கு இயேசுவின் பிறப்பை பற்றி அறிவித்ததும் பேரே சொல்லியிருக்கு. ஒரு தூதன் வந்தான்னு சொல்லலை, திட்டமாக சொல்லியிருக்கு, கேப்ரியேல் வந்தான். அதேபடி சகரியாவிடத்தில் வந்து சொன்னபோது கேப்ரியேல் வந்தான் என்று அந்த ஸ்பெசிஃபிக்காக அவருடைய வேலை சொல்லி அவங்க கேப்ரியேல் சொல்கிறாரு, நான் வந்து தேவ சன்னிதான் நிற்கிற ஒரு தூதன் அப்படின்னு சொல்லி அவர். அப்போ இந்த காபிரியேல் என்று சொல்லி நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் யாராக இருந்தார்னு கேட்டிங்கன்னா, நற்செய்தியை அறிவிக்கிறவராக அவர் இருந்தார் என்பதை, அது ஒரு கூட்டம், அங்கே ஒரு கூட்டம். கேப்ரியேல் தலைவனாக இருக்கிறார், மைக்கேல் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இப்படிமாக இந்த தூதர்களுடைய கூட்டத்திலே ஒரு பெரிய பிரிவை நாம் காண்கிறோம். இவர்களை விட இந்த காபிரியேல் செய்தி கொண்டு வருகிறார், மிகாவேல் யுத்தம் பண்ணுகிறார், லூசிஃபர் காவல் காலனுக்கு பெரியதாக இருக்கிறார். இன்னும் அவர்களுடைய சின்ன சின்ன வேலைகள், மெயின் ஜாப் இதுதான். நமக்கு பெயர்களை வைத்து அந்த தலைவர்களாக சேராபியன்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள், கேருபு கர்த்தரை தாக்குகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த தூதர்களை குறித்து நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் இன்றைக்குள்ள வேத பகுதியை நான் முடித்து விடுகிறேன். இந்த தேவ தூதர்களை பற்றி ஒரே ஒரு காரியம், ரொம்ப விதண்டாவாதமான ஒரு விளக்கத்தை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6ஆம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள், 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா, மனுஷர் பூமியிலே பெருக துவக்கி அவர்களுடைய குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்று சொன்னார். இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் வசனத்தில்
தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாய் இருந்தார்கள். அப்போ ஒரு பலமுள்ள ஒரு சந்ததி பிறந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவகுமாரரை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவதூதர்கள் இந்த மனுஷகுமாரத்திகளை அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவங்களோட கூடுனாங்க, அதனால ஒரு பெரிய சந்ததி பிறந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணுகிறதே நான் பார்க்குறேன். ஆனால் நான் வேதத்தை வாசித்த போது இந்த தேவதூதர்கள் செய்கிற சில பணிகளை பார்த்து அவர்கள் அந்த முடிவுக்குள்ளே வந்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அவர் சூரச்செடியின் கீழ் அவர் படுத்துட்டாரு. 5ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, ஒரு சூரச்செடியின் கீழே படுத்து கொண்டு நித்திரை பண்ணினார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்று சொன்னார். அப்போ ஒரு மானிட ரூபமாக எடுத்து மனுஷரோடு அவங்க பேசினாங்க. அவனை தட்டி எழுப்பி எலியாவை எழுப்பி அவனோடு தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி அவனோடு பேசினான் என்பதாக நான் வாசிக்கிறோம். பல சந்தர்ப்பங்களிலே நீங்கள் அந்த சந்தர்ப்பங்களை வாசிக்கலாம். மனுஷ ரூபத்தில் அவங்க பேசினாங்க என்று நீங்கள் வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அவர்கள் சாப்பிட்டாங்கன்னு வாசிக்கிறோம். அவர்கள் விருந்து சாப்பிட்டாங்க. அங்கே ஆபிரகாம் ஆகாரம் கொடுக்குறாரு. நீங்கள் 19ஆம் அதிகாரத்தில் லோத்து சாப்பாடு கொடுக்குறாரு. இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு நீங்கள் வாசிக்கலாம். அவங்க போஜனம் பண்ணினாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், சங்கீதம் 34:7 இதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவங்க யுத்தம் பண்ணினாங்கன்னு வாசிக்கலாம். மனுஷர்களைப் போல அவங்க பேசினாங்க, அவங்க சாப்பிட்டாங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எல்லா வேலையும் செய்தாங்க. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 11-12 வாசித்தீங்கன்னா, வழியெல்லாம் காக்கும்படி உன்னை தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவங்க உன்னுடைய பாதங்களை ஏந்தி கொண்டு அவங்க போவாங்க அப்படிங்கிறதை நீங்கள் வாசிக்கலாம். அப்போது அவங்க செய்கிற நிறைய பணிகள் மனிதர்களைப் போல் அவங்க பேசினாங்க, மனித ரூபம் எடுத்து வந்தாங்க, அவங்க மனிதர்களைப் போல் அவங்க சாப்பிட்டாங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவங்க யுத்தம் பண்ணினாங்க, அவங்க பாளையம் போட்டு அவங்க காத்தாங்க. தம்முடைய பிள்ளைகளுடைய கால்கள் இடரும் போது அது அவங்க கால் இடராதபடி அவங்க தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு அவர்களை பாதுகாத்தாங்க. இந்த வேலைகளெல்லாம் அவங்க செய்ததுனால இவங்க சொல்கிறாங்க, இவர்களும் மனுஷரூபம் எடுத்து வந்தாங்க. அந்த பெண்கள் ரொம்ப அழகுள்ள கண்டு அவங்க அவங்களோட கூடினதுனால அவங்க ராட்சதர் பலவான்களாய் பிறந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து, நமக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் வேத வசனம் தானே. ஆண்டவர் எல்லாம் அவங்க செய்தாலும் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினது மனுஷனை மாத்திரம்தான். இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்த படைப்பு மாத்திரம்தான். மிருகங்களானாலும் சரி, அது பறவைகளானாலும் சரி, எதுவானாலும் மனுஷனை தான் மிக திட்டமாய் சொல்லியிருக்கிறது. ஆதியிலே தேவன் மனுஷரை ஆணும் பெண்ணுமாக நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அதை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் தயவு செய்து 19ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, எப்போ? ஆதியிலே சொன்ன. இது யார் சீசர்கள் சொல்லலை, இது வேற யாரும் சொல்லலை, என் ஆண்டவராக இயேசுவே சொன்னார். ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார்.
அப்போ மனுஷரை தான் ஆண்டவர் யாரை உண்டாக்கியிருக்காருன்னா அவங்க தனிச்சிருக்கக்கூடாது, அவங்க துணையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கப்பட்டவர்கள் இந்த மனித சந்ததி மாத்திரம்தான். தூதர்களை தேவன் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று சொல்லப்படவே இல்லை. எங்கேயுமே அதற்கு ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இயேசு ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல இருப்பார்கள் என்று சொன்னார். அப்போது தேவதூதர்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா தேவதூதரை போல இருப்பாங்க. அங்கே என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா பெண் கொள்றதும் பெண் கொடுக்கறதும் அங்கே இல்லை. சுருக்கமாக சொன்னால் அங்கே ஆண் பெண் இல்லை. பரலோகத்தில் ஆண் பெண் என்று இல்லை. அவங்க தூதரை போல இருப்பாங்க அப்படின்னு தான் ரொம்ப கிளியராக ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ யார் தேவகுமாரர் என்று சொன்னால் நீங்கள் நல்லா அறிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஆதாமுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஒருவன் காயின், இன்னொருவன் ஆபேல். ஆபேலை ஆண்டவர் அங்கீகரித்தார். என்ன அங்கீகரித்தார்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் லூக்கா 4ஆம் வாசித்தீங்கன்னா யார் யாரை பெற்றான் யார் யாரை பெற்றான்னு எழுதிட்டு கடைசியாக எழுதியிருக்கு ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் அந்த தமிழ் பைபிளில் ஆதாம் தேவனால் உண்டான்னு சொல்லியிருக்கு. ஆனால் மற்ற மொழிபெயர்ப்பெல்லாம் ஆதாம் தேவனுடைய மகன், தேவனால் உண்டாக்கப்பட்ட அவன் தேவனுடைய மகன், தேவனுடைய புத்திரன். இப்போ தேவன் அவனை துரத்திட்டார், பாவம் செய்ய தேவன் துரத்திட்டார். இப்போ அவன் பிள்ளை பெற்று வருதான். உலக பிரகாரம் நீங்கள் பாருங்கள், பிள்ளைங்க தப்பு செய்த உடனே இனிமேல் என் கண்ணில் முழிச்ச அவ்வளவுதான் அப்படின்னு வீட்டை விட்டு துரத்திடுறீங்க. அவன் வீட்டை விட்டு போயிட்டான். வீட்டை விட்டு நீங்கள் துரத்திட்டு அவன் போயிட்டான், வீட்டை விட்டு போயிட்டான். ஆனால் வீட்டை விட்டு துரத்தின பிறகு அங்கே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே பிள்ளை பிறக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள். நான் ஒரு ஃபேமிலி அறிவேன். அந்த பிள்ளை தப்பு பண்ணிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா. நான் எவ்வளவோ சொன்னேன், பிரதர் அந்த பிள்ளைய மன்னிச்சுங்க, சரி நடந்துடுச்சு, தப்பு பண்ணிடுச்சிங்க, நம்ம தான் கத்தர் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதெல்லாம் முடியாது பாஸ்டர், என் கண்ணிலே முடியக்கூடாது அப்படின்னு. சரி நான் விட்டேன். உனக்கு கண்ணுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, கண்ணில் நம்ம சொன்னால் நமக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும், முடிக்கவே கூடாதுன்னு சொல்லி விட்டேன். ஆனால் ஒரு பிள்ளை பிறந்துச்சு. இப்போ கொஞ்சிறாரு தூக்கி வச்சுக்கிட்டு, பாஸ்டர் என் பிள்ளைக்கு பிரதிஷ்டை பண்ணணும். இப்போ நாமல் இப்போ என்ன பண்ணணுமா? இப்போ அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவங்க வர்றதுக்கு என்கிட்ட வர்றதுக்கு வைக்கும், எப்படிடா பாஸ்டர்கிட்ட போகிறதுன்னு. இப்போ இவர் வராரு, பிள்ளைக்கு பிரதிஷ்டை பண்ணணும் பாஸ்டர். இப்போ இவர் என்னவா அங்கீகரிச்சிட்டாரு? தன்னுடைய பிள்ளையை அங்கீகரிச்சிட்டாரு. அப்போ தேவன் அங்கீகரித்தார் அப்படின்னா என்ன அங்கீகரித்தார்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் தேவனுடைய குமாரன், தன்னுடைய பிள்ளையாக ஆபேல் அங்கீகரித்தார். காயின் கொன்னுட்டான். ஆனால் காயின் இப்போ அலைகிறவன சபிக்கப்பட்ட மனிதனாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வாசித்தீங்கன்னா அடுத்தது அவன் காயினுக்கு அப்புறம் இந்த ஆதியாமத்தின் புஸ்தகத்தை நம்ம வாசித்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, சேத்துன்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு அப்புறம் ஆபேலுக்கு பதிலாக ஆண்டவர் சேத்துன்னு ஒருத்தனை கொடுக்குறாரு. சேத்து பிறந்த பிறகு அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்து கொண்டாங்க? தொழுது கொண்டார்கள். அப்போ யாருடைய சந்ததி தொழுது கொள்ளுது? சேத்துடைய சந்ததி. இப்போ ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை செத்து போயிட்டான். இப்போ ஒரு பக்கம் காயின் சந்ததி ஆணும் பெண்ணுமா பெற்று வளர்த்துக்கிட்டே இருக்கு. காயின் சந்ததி சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. சேத்தனுடைய சந்ததி என்ன தேடுதுன்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்கள். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக நீங்கள் யோவான் 1:12 வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறாங்க. அப்போ அவங்க யாராக மாறிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய குமாரர். தேவன் அவர்களை அங்கீகரித்து கொண்டார், அவங்களை ஏற்றுக்கொண்டார்.
அப்போ 2 சந்ததி வளருது. ஒன்று சபிக்கப்பட்ட சந்ததி, காயின் சந்ததி ஒன்று வளருகிறது. இன்னொன்று சேத்தினுடைய சந்ததி. இவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள், அவர்கள் தேவ சந்நிதி விட்டு விலகினவர்கள். கர்த்தருடைய சந்நிதி விட்டு காயின் விலகி போனான். கர்த்தர் அவன் மேல பழியை சுமத்தி அனுப்பிச்சிட்டாரு. இன்னொன்று தேவனை பின்பற்றுகிற ஒரு சந்ததி. இவர்கள் தேவகுமாரர்கள், இவர்கள் தேவகுமாரர்கள் அல்ல. ஆனால் சபிக்கப்பட்ட வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அழகான பொண்ணுங்க இருக்கு. எதை விட அழகான பொண்ணுங்க இருக்கு? விசுவாசி வீட்டை விட அவிசுவாசி வீட்டில் அழகான பொண்ணு இருக்கு. இன்னைக்கு நிறைய நம்ம ஆளுங்க எங்கே மாட்டுறாங்க? இங்கே தானே மாட்டுறாங்க. ஒரு முறை ஒரு பையன் வந்தான் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் அந்த பொண்ணை கட்டிக்கலாம் இருக்கு. அவர் சொன்னாரா, ஏய் விசுவாசிகளை எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, நீ அதெல்லாம் பார்க்கலாம். பாஸ்டர் நீங்கள் இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வார்த்தை சொல்ல மாட்டீங்க பாஸ்டர், கிளி மாதிரி இருக்கா பாஸ்டர். அப்படியாப்பா, நான் என்ன சொல்கிறதுப்பா, ஒரு கிளி ஒரு 3 மாதம் கழித்து வந்தான். பாஸ்டர் என்ன பண்ணுறது பாஸ்டர்? அவர் சொன்னார், கிளி இல்லாப்பா கோட்டை. இன்னைக்கு நிறைய பேர் கிளி பிடிச்சிட்டு போயிட்டு கொத்து வாங்கிட்டு உட்காந்துருக்கான். கல்யாணத்துக்கு அழகு பார்க்காதீங்க, அந்தஸ்து பார்க்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? சால்வேஷன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பொண்ணுங்க கூட தப்பு பண்ணிடுறாங்க. என்னத்தை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். இந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சிம்சோன் என்னத்தை பார்த்தான் போயிட்டு, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, என் கண்ணுக்கு பிரியமாக இருக்கான்னு போனான். கரெக்டாக கண்ணே போச்சு, அவளால் தான் கண்ணு போச்சு. இன்றைக்கி நிறைய பேர் இங்கே தாங்க தேடுறாங்க. நானும் ஒரு பாஸ்டாக இருக்கேன். கேட்குறவன்லாம் என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கணுன்றான், விசுவாஸ் தான். ஆனால் இவர் எந்த ஸ்டார் மாதிரி இருக்காருன்னு எனக்கு தெரியல. நான் கேட்குறது, ஏப்பா நீ சினிமா ஸ்டார் மாதிரி கேட்குற, நீ ஏதாவது ஒரு ஸ்டாராவது இருக்கணும்ல. நமக்கு எந்த தகுதியுமே இல்லாம அங்க மட்டும் ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னா எப்படி? ஒரு ஸ்டாரை பாரியா, ரட்சிக்கப்பட்டிருக்கா. அதனால தானே ஆண்டவர் சொன்னாரு, புத்தி உள்ள ஸ்திரீ கர்த்தர் அருளும் ஈவு, குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கணும் விலையேறினவள். அப்போ குணம் இல்லாத ஸ்திரீயும் இருக்கிறா, புத்தி இல்லாதவளும் இருக்கிறா. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்காங்க. அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க. இந்த தேவகுமாரர்கள் கூட கர்த்தரை பின்பற்றுகிற, கர்த்தருடைய நாமத்தை சேவித்த பிள்ளைகள் என்னவா இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாங்க. அந்த ரட்சிக்கப்படாத சபிக்கப்பட்ட பிள்ளைகளோடு அவர்கள் இணைந்து பலமுள்ள பிள்ளைகளை பெற்றார்கள். ஆனால் முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் பலம் உள்ளவங்களாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, இது கோபாக்கினையின் பிள்ளைகள். பிள்ளைங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்ல பலசாலிகளாக இருக்காங்க. ஆனால் அந்த சந்ததிகள் மேலே ஆண்டவர் கோபம் அடைந்து அழிவுக்குரிய சந்ததிகளாக கர்த்தர் மாற்றினார். இதில் அழிக்கப்பட்டது யார் தெரியுமா? மனுஷகுமாரத்திகள்கிட்ட பெற்றவங்க மாத்திரல, ரட்சிக்கப்பட்டவன் அழிஞ்சான். அதில் ஒரே ஒரு தப்புனா, ஒரு காலம் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்ட மக்கள், ஒரு காலம் தேவனை அறிவித்த மக்கள், கடைசியில் அவங்க எப்படி போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அழகாக பார்த்துட்டு போனாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, வெறும் சரீர அழகாக பார்த்துட்டு போனாங்க. முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா முடிவு அவங்களோட சந்ததிகள் வளர்ந்து வளர்ந்து எங்கே வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரமான சந்ததிகளாய் மாறினாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு குடும்பத்தை அறிவேன். அவர் நான் சொன்னேன், எவ்வளோ சொன்னேன், பிரதர் நீங்கள் செய்யாதீங்க, இந்த மேரேஜை பண்ணாதீங்கன்னு சொன்னேன். என்ன பண்ணுறது பாஸ்டர், அவன் விரும்பிட்டான், சரி கட்டி வச்சிட்றேன். கட்டி வச்சுட்டார். இப்போ அழுகுறாரு. நான் என் பேரனுக்கு ப்ரைஸ் எல்லாம் சொன்னால் அவன் ஹரே அனுமார்னு கொள்கிறான்.
நல்ல விசுவாசிங்க, நல்ல ஊழியம் பண்ணுறாரு, கர்த்தரை பயன்படுத்துகிறாரு. இவர் பிரைஸ்லாம் சொல்லி கொடுத்தா அவன் அரே அனுமார்ன்றானா. ஏன்னா தாத்தா அனுமார் பக்தன். அந்த தாத்தா என்ன கற்றுக் கொடுக்குறாரு? அனுமாரை கற்றுக் கொடுக்குறாரு. இவர் என்றைக்காவது மீட் பண்ணுறாரு. இவர் என்றைக்காவது மீட் பண்ணி பிரைஸ்லாம் சொல்லி கொடுத்தா அவன் அனுமானை தான் சொல்கிறான் பேரன். இனி பேரனுக்கு சந்ததி எதை கற்றுக் கொடுப்பான்? அடுத்த சந்ததி. இன்றைக்கு பாருங்க, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சாபத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள்கிட்ட போய் அவர்களை விவாகம் பண்ணி கடைசியில் அடுத்த ஜெனரேஷன் எங்கே போயிடுதுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய விலகின சந்ததிகளாய், பாவ சந்ததிகளாய் மாறிடுது. தேவனை தொழுது கொண்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி விவாக விஷயத்தில் கவனம் இல்லாததுனால, நான் இதை ஏன் பேசுகிறேன்னு தெரில, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளை விவாகம் பண்ணி கொடுக்குற விஷயத்தில் புத்தியனம் பண்ணிடாதீங்க. ரட்சிக்கப்படாத ஆண்டவர் தான் பவுல் சொன்னார், விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தம் கொள்ளாத. நீ சம்பந்தம் கொண்டியன்னா பின்னால் ஆபத்தில் கொண்டு விட்டுரும். யாரோ ஒரு பொண்ணை கட்டுறேன், ஏதோ தோல் அழகா மாத்திரம் பார்த்து நீங்கள் குணத்தை பார்க்காம விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அடுத்த ஜெனரேஷன் எங்கள் சாபமான ஒரு சந்ததியை கர்த்தரே பார்த்தாரு, அழிச்சே போட்டாருன்னு சொல்லி. இதில் யார் அழிஞ்சது தெரியுமா? காயின் சந்ததி மாத்திரம் இல்லைங்க, தேவனோடு ஆரம்பத்தில் கொண்ட, தேவனை தொழுது கொண்ட விசுவாசிகளுடைய குடும்பங்களும் அழிஞ்சு போனதை நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு கவனமாய் நாம் இருக்கணும், எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்கணும். நம்முடைய உறவுகளும் நம்முடைய ஐக்கியங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு பரிசுத்தவான்களோடு நம்முடைய ஐக்கியத்தை உறவையும் வைத்து கொண்டு கர்த்தருக்குள்ளே நாம் முன்னேறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூதர்களை காட்டிலும் நீர் மேலானவர் என்று சொல்லி நாங்கள் பாடங்களை படிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அடியான் வேண்டிக் கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு படிப்பிக்கிறது மாத்திரம் அல்ல, நீர் எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறது மாத்திரம் அல்லப்பா, அந்த சத்தியத்தை கை கொள்ளுகிற கிருபையும் எங்களுக்கு தருகிறீர். கர்த்தாவே, அந்த மேலான கிருபை எங்களுக்கு தந்து அடியான் பிரசங்கிக்கிறவனா அல்ல சுவாமி, அந்த பிரசங்கிக்கிற வார்த்தையின்படி அடியான் வாழ ஆண்டவரே எங்களுடைய வாய்க்கு காவல் வையும். அநேக சாபங்களும் அநேக நஷ்டங்களும் எங்கள் வாயினாலே தான் ஐயா. ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனும் ஆண்டவரே சாபமும் அழிவும் ஆண்டவரே எங்கள் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறதாக நாங்கள் வாசிக்கிறோம். ஜீவனும் நாவல் தான் இருக்கு, சாபமும் நாவல் தான் இருக்கு சுவாமி. எங்கள் பரிசுத்தவான்களாகிய நாங்கள் எங்களுடைய நாவை காக்க வேண்டிய முறையாக காத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது போல பக்தி விருத்தி உண்டான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கறதுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லி இருக்கிறது போல எங்கள் வார்த்தை எவ்வளவு கவனமாய் எவ்வளவு ஜாக்கிரதையாய் பேச வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது ராஜா. தயவு செய்து எங்களுடைய வார்த்தைகளை காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த யாக்கோபு சொன்னது போல துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது என்று அங்கலாய்க்கிறானே கர்த்தாவிற்கு. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்திலே துதிக்கிறார்கள், வீட்டிலே சபிக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுடைய வாய் ரெண்டுக்கும் பயன்படுகிறது சுவாமி. எவ்வளவு துக்கமான ஒரு காரியம். நீர் அதை எப்படி நீர் அதை சகித்தீர்ன்னு சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, தயவு செய்து எங்களுடைய நாவை துதித்தலுக்கு மாத்திரம், ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரம், அன்பு கூறுகிறதுக்கு மாத்திரம் எங்கள் வாய்கள் பயன்படத்தக்கதாய் ஆவியான எங்களுக்கு உதவி செய்து நடத்தி நாமத்தை உயர்த்தி கொள்ளும் மேலான கிருபை தாங்கி தம்முடைய உயர்ந்த நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். தேவ கிருபை பூரணமாய் தாங்கி தம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.